உனக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகளையும் நான் எடுத்து மாற்றி பரிசுத்தமாக்கப்படுத்தினான் என்னை நிரப்பினான் ஆசீர்வதிப்பேன். என் வாக்கினால் உன்னை அலங்கரிப்பேன். என் குழுவையும் என் வல்லமையும் என் கரவன் உன்னை பிடிப்பதும் ஒரு போதும் இழக்கப்படுவதில்லை. இந்த காலை வேளையில உன் முகம் பிரகாசிக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். The glorious anointing. Oh, thank you, Master. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே மக்கள் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழி நடத்தும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Please be seated. இந்த நாளில் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு 24 அதிகாரம் முதல் வசனம். Matthew chapter 24 verses 1. முதல் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறார். Praise the Lord. You want to glorify yourself? Or you have the pride that which already you received in you, your education, your quality, what you have earned so far, nothing is going to be materialized. It will be destroyed. நீ மேன்மை பாராட்டுகிற எல்லா காரியங்களும் கர்த்தரால் உடைக்கப்பட போகிறது. Amen. This is going to be happen in last days. எதை குறித்தும் ஒரு மனிதன் மேன்மை பாராட்டவே கூடாது. இதைத்தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து அல்லாமல் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. உன்னிடத்தில் என்ன மேன்மை இருக்கிறது? எதை குறித்து நீ மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கம். It's the beginning of spiritual life. But everyone should understand. ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மத்தேயு 24:1 4 வசனத்தை வாசித்து பாருங்க. 21:4. இதோ சாந்த குணமுள்ளவராய். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம நிர்விசாரமாய் இருக்கிறோம். எவ்வளவு பேர் இந்த காலை வேளையில இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு? அவர் சாந்த குணமுள்ளவர். வேற இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன் அறிவிக்கப்பட்டது. எப்போ இயேசு வருவார் என்று ஏசாயா சொல்லுகிறார். 9:6 பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இல்லையா? இது ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டுகளிலே இந்த நாட்களில் அவர் பிறப்பார் என்கிற வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை. ஆனால் இரண்டாவது வருகை பிதாவை தவிர ஒருவரும் அறிய முடியாது. Even the angel of the Lord cannot. புரிந்து கொள்ள முடியாது எப்போ இயேசு இரண்டாவது வரப்போகிறார். இன்னொரு வருகை, மூன்றாவது வருகை, பகிரங்கமான வருகை. இந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டாம் வருகைக்கும் மூன்றாம் வருகைக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்துவின் வருகையின் போது அநேக, அதாவது விசுவாசிகள் அல்லது விசுவாசம் உள்ள சபைகள் எல்லாம் கடற்கடிக்கப்படுகிறதான ஒரு காலமாக இருக்க போகிறது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு அநேகருக்கு ஒரு நற்செய்தியாய் காணப்பட்டது. முதலாவது வருகை. இரண்டாவது கிறிஸ்துவின் வருகை அநேகருக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
எப்படின்னா 2 பேர்ல ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவர் கைவிடப்படுவான். பாருங்க, சில நேரங்களில் இந்த இடத்திலிருந்து நான் பேசுகிற வார்த்தைகளை நீங்க முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், ஆவியானவர் இந்த சபையை குறித்து சொன்ன காரியம் 70% ஆத்துமாக்களை கர்த்தர் உயர்வான அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்க போகிறது. Another 30% of the people, இருதயத்தில் நிர்விசாரம், தேவனை குறித்த பயம், சபையை குறித்த பயம், ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியம் எதுவுமே அறியாதவர்கள். நேற்று பைபிள் ஸ்டடி இருந்துச்சு. அநேகர் வீட்டில் இருந்து எனக்கு தெரியும், they don't have the mind to come and attend the Bible study. ஆனா எனக்கு தேவையா இருந்துச்சு the Bible study. நான் கேட்பாங்கலாம், என்ன பிரச்சனை ஓடி ஓடி வேதத்தை பிரசங்கம் பண்றீங்க, இங்கே கூப்பிட்டா போறீங்க, அங்க கூப்பிட்டா போடுறீங்க, பிரசங்கத்துக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, தேவை விரும்புறது தேவையில்லை. இந்த காலை ஒருவேளை பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அவர் கண்ணை மூடி தொடர்றதுக்கு ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குன்னு தெரியும். திஸ் இஸ் வாட் லைஃப். ஒரு நிமிஷத்துல எல்லாம் தலையிடா மாறி போயிடும். கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடினாங்க. 25ஆம் தேதி சனிக்கிழமை எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. குடிக்கிறவன் குடிச்சான், புது சட்டை போட்டவன் போட்டான், பலகாரம் செஞ்சு சாப்பிட்டாங்க. 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடின வருத்தத்திலேயே, அதாவது சந்தோஷம் இருந்தாலும் அடுத்த நாள் அப்படியே சபைக்கு போகாம நிர்விசாரமாய் ஒரு கூட்டம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கு. நான் இதை வந்து கண்ணில் பார்த்தோம். என்னங்க, ஒரு வருஷ வீடை காணோம், அஸ்திவாரத்தோட பேர்ந்து போயிருக்கேன். எப்படி இது என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறோம். சொல்றாங்க, ஐயா இந்த வருஷ வீடு, பின்னால் ஒரு வருஷ அப்படியே லைனா வீடு. இவங்கெல்லாம் மீனவ குப்பத்துல மீன் பிடிக்கிற குளச்சல் இடத்துல நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல அப்ப சொன்னாங்க, ஒரு கூட்ட ஜனங்க உண்மையாய் கர்த்தரை தேடும்படியா அந்த நேரத்துல சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு கூட்டம் கிறிஸ்துமஸ் கொண்டாடின கலைப்புல நித்திரையாக இருந்தார்கள். இன்னும் சிலர் அதை விட பெரிய கொண்டாட்டம், கெஸ்ட் வந்திருக்காங்க, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பீச்சில் போயிட்டு காலையில போய் மீன் வாங்குறோம். ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும். அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் ஒழுங்கா செய்ய முடியல, அடுத்த நாள் போய் பீச்சில் போய் மீன் வாங்கலாம்னு ஒரு கூட்டம். காலங்காலத்துல அந்த பீச் காத்துல போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா நிக்கிறாங்க, அது ஒரு கூட்டம். சுனாமி வந்து அவ்வளவு பேரையும் தூக்கிட்டு போயிடுச்சு. நிர்விசாரம். 25 கிறிஸ்துமஸ், 26 சுனாமி. இந்த 26 யார் பார்க்கப்பட்டா சபைக்குள் இருந்தவங்களை கத்தத்தான். ஒரு சின்ன சபை, தண்ணி மோதவே தருவேன். என்ன நடக்குது? ஜனங்கள்லாம் அழகி ஓடுறாங்களே, ஒரு பெரிய இறைச்சல், பெருமத இறைச்சல் வந்து எதையோ மோதுகிறது. ஒரு ஐஸ் ஃபுல்லா, ஒரு லாரியில ஐஸ் ஃபுல்லா இருக்கு. அது மீன் பிடிச்சு ஒரு ஓடர் கூடையில போட்டு ஐஸை போட்டு மீனை போட்டு ஐஸை போட்டு போடுறதுக்காக பெரிய டன் டன்னா லாரியில ஐஸ் கட்டிகள் நீங்கிறது. ஐஸ் கட்டியோட லாரி மேல பறந்துடும். மனுஷனை மாத்திரம் அதான் பார்க்கிறோம். சூரியனையும் சந்திரனையும் அவர் ஸ்தாபித்த பொழுது மனுஷகுமாரை நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். உன்னுடைய வாய்ஸ் நாட்களை குறித்து யோசித்துப்பா, உன் வாழ்க்கை குறித்து யோசித்துப்பா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் எதை குறித்து நீ மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்? Are you beauty? But everything is going to be destroyed. அதுதான் 24:1 வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவாலயத்தை குறித்து, சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்து ஒரு மேன்மை. Oh, we belong to this church, we belong to this pastor, we belong to this doctrine, we belong to this, we belong to this house, we belong to this car. But everything is going to be destroyed. எல்லாம் அழிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்திலே நினைத்திருக்கிற எண்ணங்கள், the thought of the people, the mind of the people, they corrupted, negligence of the word of God of the church service. ஆராதனை குறித்த நிர்விசாரம். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருமானால் அது பிசாசினால் அல்ல, நீயே உன்னை எடுத்துக் கொள்ள போகிறாய். நீங்களே உங்களுக்கு சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்களே தேடிக்கொள்ள வேண்டும். அதை
உபாகமம் 27:1 வாசித்து பாருங்க. Deuteronomy 27:1. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் எல்லாம் கூட இருக்கையில் நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் கைக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போக யோர்தானை கடக்கும் நாளிலே பாருங்க, அழகா சொல்றாரு. Nearly all trading or covenant based from ancient near east contain the curse and blessings. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எப்படி நாம் பார்க்க முடியும்? ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில எப்படி வரும்? சாபம் என்னை எப்படி தொடரும்? இந்த ரெண்டு இங்க பார்க்கும் பொழுது the curse were leveled against those who violated the term of agreement. புரியுதா? Every believers God wants to make an agreement. ஒரு சபை என்று சொன்னால் we made agreement with God. தேவனோடு ஒரு agreement சைன் பண்றோம். ரொம்ப பேருக்கு தெரியாது. இருதயத்திலே நினைக்கிற காரியத்திலெல்லாம் அவர் பத்திரமாய் படித்துள்ளார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. திரும்பி சொல்றேன். The curse were leveled against those who violated the term of the agreement. சாபம் எப்போ வரும்? violate the agreement. ஒரு வீட்டில் நீ குடியிருக்க 11 மாசம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. 11 மாசம் முடிந்தோடனே வீட்டுக்காரன் வரான். We want to renew the agreement. I want to increase the rate. இல்லையா? Are there many things? புது அக்ரிமெண்ட். உடனே இவனே செய்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் போடுவோம். After 11 months we renew the agreement and also 5% every 11 months will be increased. ஏதாவது அக்ரிமெண்ட். இல்ல அக்ரிமெண்ட் என்ன செய்றோம்? ஏதாவது we cannot sublet பண்ணக்கூடாது. உங்களுக்கு வாடகை விட நீங்க ஒருத்தர் வாடகை விடக்கூடாது. sublet we cannot make the sublet. இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல நார்ம்ஸ்ல வரும். அப்படி அக்ரிமெண்ட் நார்ம்ஸ்ல வரும்போது if you violate the agreement என்ன ஆகும்? ஒரு சாதாரண பூமிக்குரிய ஒரு காரியத்தை நம்ம மீறுகிற பொழுது if you violate the agreement will be thrown out. ஓகே, ஆனா தேவன் சொல்றாரு, உன்னோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். I made a covenant with you. I made agreement with you, my people. How come you violated my agreement? The curse upon you. உனக்கு மேல் சாபங்கள் வரும் because you violated the agreement. நீங்கள் மீறுகிறீர்கள். இதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிற காரியம். இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு? Don't touch and eat the fruit of knowledge. போட்டாரா இல்லையா? ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரா இல்லையா? Then these people violate the agreement. தேவன் அவர்களோடு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கையை அவர்கள் மீறுகிறார்கள். மீறோடு என்ன ஆயிடுச்சு? அவர்கள் நிர்வாணிகளாய், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய், சபிக்கப்பட்டவர்களாய் பூமி எங்கும் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். Praise the Lord. But everyone should not violate the agreement of God. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தரோட அக்ரிமெண்ட் போடுறார். பட் அக்ரிமெண்ட் போடும்போது கவனிக்கணும். வீட்டுக்கு நான் சொல்லுவோம், ஐயா படிச்சு பாருங்க இந்த அக்ரிமெண்ட். ஒரு தடவை 2 தடவை படிச்சு கையெழுத்து போடுது. ஆராதனைக்குள்ள அதான் அக்ரிமெண்ட். கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்க மற்றவங்களோடு பேசுறது இல்ல, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் த மொபைல் போன்ஸ். எல்லா மொபைல் போன் ஆஃப் பண்ணி கர்த்தரோடு பேச போகிறார். எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இந்த காலை வேளையில ஒரு 2 மணி நேரம் மொபைல் ஆஃப் பண்ணா எந்த பிசினஸும் லாஸ் ஆகாது. பட் இட் bless you more. Praise the Lord. ஏன்னா பல நேரங்களில் சபைக்குள்ளாக நாம் தேவனோடு உறவாடும்படியாக தான் சபைக்குள்ள நம்ம வரும். Every time God wants to make an agreement. அப்ப ஆசீர்வாதத்துக்கு என்ன காரியம்? ஆசீர்வாதத்துக்கு என்ன காரியம்?
while blessings were promised to the faithful. ஆசீர்வாதம் யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? those who faithful to God. உண்மையாய் உத்தமமாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார், பலத்தை அளிக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். நீங்க பாருங்க, வாய் நிறைய நீங்க சொல்லலாம், ஹalleluya, praise the Lord, பைபிள் தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு பார்க்க நீங்க சபைக்கு நடந்து வரலாம். திரும்பி போகும்போது உன் முகம் பிரகாசிக்கணும். That time you have to make the agreement. இல்லையா? என்ன சொன்னேன் உங்களுக்கு? நேற்று விஜய் கிட்ட சொல்லி, என்ன நீ ஷூட் பண்ணாத தம்பி, நீங்க ஷூட் பண்ண வேண்டியது ஜனங்களை. யார் மொபைல் டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருக்கா, மெசேஜ் டைம்ல யார் மொபைல ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஸ்பீக்கர் போன்ல போட்டுக்கிட்டு மெதுவா அப்புறமா கூப்பிடுறாங்க யாரு, நிர்விசாரமா இருக்கிறவங்க யாரு, வேதம் கீழே பைபிள் கீழே விழுகிறது கூட தெரியாம இருக்கிறது யாரு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா? இனி இந்த சபையில் இருக்க போறது ஆதி சபையை போல உள்ள கால் வைக்கும் பொழுதே உனக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உனக்குள்ள இருக்கிற பொல்லாத சாபத்தை உடைய போகிறார். ஒரு புதிய நன்மையை காண போகிறார். அப்படின்னா சபை நடத்தி பிரயோஜனமே இல்லை. எல்லாம் போற மாதிரி நம்மளும் போயிட்டு இருக்கோம், எல்லாம் வர மாதிரி நம்மளும் வந்துட்டு இருக்கோம். என்ன பிரயோஜனம்? பட் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அதை மாத்திரம் மறந்து விடாதீங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. If you lose your gift, God cannot relieve it. நீங்கள் அந்த கிருபையை இழந்து விடுவீர்களானால் அந்த கிருபையை நீங்க திரும்பி பெற்றுக் கொள்ளவே முடியாது. சிம்சனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஒரு நசரேயனாய் இருந்தான் சிம்சன். சிம்சனை பார்த்து ஜனங்கள் நடுங்கினார்கள். அவனுக்குள்ள இருக்கிற கிருபை, அவனுக்குள்ள இருக்கிற தேவ பலன், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாரையும் களவெடுத்தது. ஆனா அந்த சிம்சன் நசரேய விருதம் அவன் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் தாய் நசரேய விருதம் இருந்தான். தேவன் அவனுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படிதல். உன்னுடைய தலை முடி சவரம் செய்யக்கூடாது. You cannot shave your head. அந்த ஒரே ஒரு காரியம் தான் சொன்னான். என்ன ஆயிற்று? ஜனங்கள் இவனை பிடிக்க வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆவி இவனை காப்பாற்றுகிறது. எப்போ வரைக்கும் காப்பாற்றுச்சு? கீழ்ப்படிகிற வரைக்கும், கீழ்ப்படிகிற வரைக்கும். ஆனால் இவன் கீழ்ப்படியாத பொழுது வேதம் சொல்கிறது, கண்கள் பிடுங்கப்பட்டு தலை மொட்டை அடிக்கப்பட்டு அவமானமாக இருக்கிறான். எப்போ? Those who not obey, those who not obey, those who violate the agreement with the God. நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, மோசே தேவனோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். மோசே நீ பேசு, இவன் கோல்ல அடிக்கிறான். The violate agreement. But everyone should be very careful. We should not violate our agreement. He said, while blessings were promised to the faithful, this was a particularly true of Suzerain vassal covenant like Deuteronomy. இது என்ன சொல்றதுன்னா, இந்த உடன்படிக்கைக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? Suzerain என்கிற உடன்படிக்கை. இது உபநிடதத்துல மாத்திரம் அதிகமாக சொல்லப்படுது. 27:1 29 அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் இருக்கு. இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டியா இருக்கும். ஆனா இங்கே ஒரு காரியம் சொல்றாரு, Deuteronomy presented to the assembly of Israel what God expected of the nation. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பேர் புரியுது? சபை வரும்போது எங்க போனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? அவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு அமெரிக்கால இருந்து வராங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? வரதுக்கு முன்னாடியே போன் பண்ணிட்டாங்க, நாங்க ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வரோம், நீங்க வந்துருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அமெரிக்கால இருந்து? நல்ல விவரம் தெரிஞ்ச பையனால சொல்லுவான், அங்கிள் ஒரு ஆப்பிள் போன் வாங்கிட்டு வாங்க. அமெரிக்கால சீப் 24,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் தான் விலை. அது வேற காரியம் நான் கூட சொல்றேன், தனியாக கேளுங்க சொன்னேன். பொண்ணு அவர் சொல்லுவாரு,
நான் 2-3 போன் வாங்கிட்டு வரேன், யாராவது தம்பி வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லுங்க இல்லையா? வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் சிங்கப்பூர் மலேசியாவில் வராங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இல்ல பெங்களூர்ல லோக்கல் இருக்கிறாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம், அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒன்றும் வேண்டாம், நீங்க சும்மா வந்துட்டு போங்க. அப்படி வாயில சொன்னாலும் மனசுல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா. ஆமாவா இல்லையா? பேச மாட்டீங்களா? 10 மணிக்கு நின்றுட்டு இருக்கேன், நீங்க பேசலாம். எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காது? சத்தமா சொல்லு. இருக்கும். என்ன இருக்கும்? ஏதாவது கிடைக்குமா அப்படி எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இவரு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது யாரு? ஆண்டவரே, இன்னைக்கு ஓய்வு நாள்ல உங்களுடைய ஆலயத்துக்கு வரோம், ஏதாவது கொண்டு வரணும் ஆண்டவரே, ஏதாவது தரணும் ஆண்டவரே, சொல்லுங்க. ஏதாவது கொடுக்கணுமா உங்களுடைய ஆலயத்துக்கு வரும்போது? அவர் சொல்றாரு, வானமும் பூமியும் என்னுடையது, அது நிறைந்திருக்கிற எல்லாம் என்னுடையது, எனக்கு வேணுங்கிறத நீ கொடுக்கணும்னா உன் இருதயத்தை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம். Praise the Lord. I am expecting your heart, whole fullness, முழுமை நீங்க அர்ப்பணிக்கணும் எனக்கு. அது ஒன்னதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது என்ன? அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். தட் இஸ் அக்ரிமெண்ட். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னை தேடுவீர்களானால் தேடுகையில் கண்டடைவீர்கள். இது அக்ரிமெண்ட். நீங்க தேடுங்க, நீங்க கண்டடைவீங்க. நீங்க கேளுங்க, நான் கொடுப்பேன். நீங்க தட்டுங்க, நான் திறக்கிறேன். என்ன அக்ரிமெண்ட்? நீங்க தட்டனா அவர் திறப்பார், நீங்க கேட்டா அவர் கொடுப்பார், நீங்க தேடுனா கண்டடைவீங்க. Praise the Lord. அதான் மத்தேயு 7:7 பார்க்கிறோம். வாசித்து பாருங்க. Matthew chapter 7 வாசித்து பாருங்க. மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம். வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். This is agreement made by God. Each and every believer, each and every soul, God wants to make an agreement. You cannot violate the agreement. நீங்கள் அந்த உடன்படிக்கையை மாற்றக்கூடாது, அந்த உடன்படிக்கை மாறக்கூடாது. அப்படி தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது மனுஷ முகத்தை பார்க்கிறார் ஆண்டவர், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற தேவன். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல தேவனுடைய சமூகத்திற்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை அவருக்கு உகந்தவனாய் மாற்றும். The fear of God. ஆதி அப்போஸ்தல சபையில எப்படி அற்புதம் நடந்துச்சு, ஆதி அப்போஸ்தல சபைகளுக்குள்ள எப்படி பலத்த கிரியை நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? ஜனங்க பயந்தாங்க, ஆசாரியர்கள் பயந்தாங்க. ஒரு ஊழியக்காரன் தேவன் அவரை உன்னை கர்த்தர் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்றாரு சொன்னோன்னே அவனுக்குள்ள ஒரு பயம். இன்னைக்குள்ள பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அரசாங்கத்தில் ராணுவத்திற்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் ஜனங்க ஓடினாங்க. அங்கு அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் போனாங்க. பையன் என்ன பண்றான், என்ன வயசு? 21. சரி உடனே அனுப்புங்க. இல்லையா என் பையன் அனுப்ப மாட்டேன். இல்ல நீங்க அனுப்புங்க. இல்லையா என் பையன் சட்டையில செத்து போயிடுவான், நான் அனுப்ப மாட்டேன். அந்த நாட்கள் அப்படி ஒரு கோரமான நாட்கள் இருந்துச்சு பாருங்க. அந்த பயம் ஆசாரியர்கள் இருந்துச்சு. இவன் ஏதாவது தப்பான மனசோட, தவறான எண்ணத்தோட, தவறான காரியத்தோட இவன் பணிபடுத்துற ஏன்னா கர்த்தர் அடிப்பாருங்கிற பயம் வந்துச்சு. அதனால ஆசாரியர்கள் அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்துச்சு, கனவு இருந்துச்சு. The respect, the respect, the fear of God. நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் பலத்த கிரியை
நடுங்கினாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, ஒரு நிர்விசாரம், ஊழியர்களுக்குள்ளும் நிர்விசாரம், சபை விசுவாசிகளுக்குள்ளும் நிர்விசாரம். சபைன்னு சொன்னா ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி அப்படியே சாவகாசமா மெதுவா கிளம்பி. எத்தனை மணிக்கு ரிசப்ஷன்? 6:30 மணிக்கு போவோம், 7 மணிக்கு போவோம். ஏன்னா நிறைய ரிசப்ஷனை பார்த்துட்டாங்க. 6:30 மணிக்கு போடுவாங்க. ஆனா 7:30 மணி ஆனா கூட ஒண்ணும் அவ்வளவு வராது. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போனோம். நான் தம்பி சாந்தப்பா தான் போனோம். ரிசப்ஷன் டைம் ஆயிடுச்சு. மெதுவா என்ன வெளியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் மெதுவா உள்ள போனோம். மாப்பிள்ளை உட்கார வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது மாப்பிள்ளை உட்காந்து. மாப்பிள்ளை இது மாதிரி சேர்ல உட்கார வச்சு விதவிதமா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தா அப்படிதான் தெரியும் மாப்பிள்ளை. அவருக்கு சொன்னாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பொண்ணு மேக்கப் போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு, இப்போ நான் புடவை கட்டிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி சொன்னாரு. இல்லை இல்லை, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனா இது இப்ப நடந்தது. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவன் சொன்னா கூட லேட் ஆகுதுங்க. என்ன அதுன்னா, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கல்யாணம். நல்லா கவனிங்க, நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கல்யாணம். ஒரு நாள்ல தானே மேக்கப் போட்டு புடவை கட்டி லிப்ஸ்டிக்கை போட்டு மூஞ்சில இருக்கிறத சாயத்தெல்லாம் பூசி அது யாரும் கேட்கிறான் மாப்பிள்ள. என்ன ஒரு பொண்ணை காமிச்சிங்க, அந்த பொண்ணை காணும், பக்கத்துல வேற யாரும் நின்று இருக்காங்க. இல்லப்பா அதுதான் கொஞ்சம் மேக்கப் கூட ஆயிடுச்சு மேக்கப். அந்த மாதிரி பண்ணி கொண்டு நிக்க வச்சு உட்கார வச்சு கடைசியில பார்த்தா 8:45 9 மணிக்கு ரிசப்ஷன் நடக்குது. வாழ்க்கையில ஒரு தடவை தானே, வாழ்க்கையில ஒரே ஒரு இருக்காங்க. இப்ப என்ன 9 தடவை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு தடவை தான். நான் சொல்லுவேன் ஊழியக்காரனா, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கல்யாணம். அந்த ஒரு கல்யாணத்துக்கு நேரத்துக்கு கல்யாணம் ஆன பிறகு கொண்டு போய் விட்டுறோம். 2 பேருக்கையும் பியூட்டி பார்லர் விட்டுறோம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மேக்கப் போட்டு விதவிதமா போட்டோ எடுக்க அடுத்த நாளைக்கு. ஆனா அன்னைக்கு வர ஜனங்க உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வராங்க. ஐயோ என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கணும், சீக்கிரமா போகணும்னு வந்து உட்கார்ந்து காத்து 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 அப்படின்னா நாங்க கொடுங்க அப்படின்னு ஓரமா இருக்கக்கூடாது. என்னைக்குமே இருக்கக்கூடாது. அது நம்ம சபையில இருக்கவே கூடாது. You should respect the servant of God. ஊழியக்காரன் வந்து உன் குடும்பத்துல உன் வீட்டுல உட்கார்ந்து காத்து இருக்கவே கூடாது. You should not make them to wait. Don't make wait others. You should be prompt. 4 மணியா 3:45. ரிசப்ஷன் 6 மணிக்கு 5:45 ரெடியா இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. But God wants to make agreement. நான் கல்யாணத்தை மட்டும் சொல்லல, சபை ஆராதனையும் சேர்த்து சொல்றேன். 10 மணி ஆராதனை, 9:30 மணிக்கு இங்க ஒரு கூட்டம் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். We are not given license to one person, but everyone have that privilege to lead them to prayer. I tell the pastors to come 9:30 to 9:45. They should come and start the prayer. யார் வரலையும் they should start the prayer. அப்பதான் இடத்துல தேவ பிரசன்னம் வரணும். வர ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். வர ஜனங்க நம்மள ஆசீர்வதிச்சு போக கூடாது. நம்ம ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் முதல்ல முழங்கால் படிக்கணும். நான் முதல்ல தேவ சமூகத்திலே நிற்கணும். திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடின ஒருவரையும் காணவில்லை. இன்னைக்கு சொல்லுவார் கண்டிப்பா. திறப்பிலே நிற்கும்படியா, சுவரை அடைக்கும்படியா ஒருத்தனை தேடினேன். 9:30 மணிக்கு ஜெப சத்தம் வரல, 9:45 வரல, 10 மணிக்கு வரல, 10:05 நான் இன்னாலே இருந்தேன். இப்படி சத்தம் கேட்குமா கேட்காதா? நீங்க மத்ததை சொல்றேன். வாலிப பிள்ளைகள் they comment about the church, they comment about the service, comment about the worship, comment about the message, they comment. But what about your attendance? நீ சபை கூடி வருது எத்தனை மணிக்கு வந்த? You should comment about yourself, not the pastors. என்னைக்கு நீ சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ இருக்கையோ உன்னோட அக்ரிமெண்ட் போடுவார். உன்னோடு கருத்தில் உடன்படிக்கப்படுவார். என்ன தெரியுமா? நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவன். இந்த நாளிலிருந்து நான் உனக்கு செய்ய அற்புதத்தை நிற்பார், உன் அதிசயங்கள் இருப்பார், அடையாளங்கள் இருப்பார். Praise the Lord. God wants to make an agreement with you.
இல்லையா? ஒரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட், அட்வான்ஸ் முதல்ல டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா அக்ரிமெண்ட் போடுறாங்களா? இந்த கையில காசை கூட இந்த கையில அக்ரிமெண்ட் போடு. அதுதான் அக்ரிமெண்ட். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த வீட்டுக்காரும் அக்ரிமெண்ட் போட மாட்டான் இல்லையா? அப்ப ஆனா தேவன் சொல்ற, நான் உங்களோடு உடன்படிக்கைப்படுத்துகிறேன். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்க போது தெரியுமா? இப்ப சொல்ற பாருங்க, the covenant required the nation of Israel to be obey the Lord. என்ன உடன்படிக்கை கர்த்தர் போடுறாரு? நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் கேட்கிறார். You should obey. திரும்பி சொல்றேன், the covenant required, உடன்படிக்கைக்கு தேவையான காரியம் என்ன? The nation of Israel to obey the covenant of God. The Israelites had pledged themselves to obey. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Exodus chapter 19 verses 8. எடுத்து வாசிங்க வேகமா. 8ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று மறு உத்தரவு சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க நான் சொல்றத கர்த்தர் எங்கிட்ட சொல்றத நான் ஜனங்கள்கிட்டையும், ஜனங்க எங்கிட்ட சொல்றத நாங்க கர்த்தரிடத்திலும் சொல்லுவோம். சொல்லுங்க. இந்த மெசேஜ் யாருக்கு? இந்த செய்தி யாருக்கு தேவன் பேசிட்டு இருக்காரு சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Whatever God insists me to tell you, yes, I am insisting you. God wants this, God wants that, God wants to ask you to do this. இவைகளை நான் சொல்லுகிறேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? இத கேட்டுட்டு ஆண்டவரே அப்படியே செய்வோம் என்று நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கிற பொழுது நான் அதை கர்த்தரிடத்திலே சொல்லுவேன். Praise the Lord. இது மாத்திரம் இப்படியே நிக்கல, இதுக்கு பின்னால் ஒரு காரியம் இருக்கு. அதை நான் சொல்லி கொடுக்க ஆசைப்படுகிறேன். இங்கே ரெண்டு காரியங்களை கர்த்தர் சொல்றார். உனக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு நீ என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். உனக்கு சாபம் வர வேண்டுமென்றால் நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியாது. கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம். இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்பாக வைக்கிறேன். You decide. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பல நேரங்களில் நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அதுதான். நினைக்கிற காரியம் தான். எந்த ஜனங்களாவது ஆண்டுகிட்ட போய் ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனா இல்ல என்னை சபிச்சிருக்கேன்னு சொல்லுவோமா? ஒருவேளை தேவ கோபம் இருந்தா அந்த கோபத்தை எப்படி மாற்றுவது? தேவ இரக்கத்தை எப்படி மாற்றுவது? தேவனுடைய வல்லமையை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? மற்றவர்களுக்கு சாட்சியா எப்படி ஜீவிப்பது? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எக்ஸ்பெக்டேஷன், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு முறை ஒரு தேவனுடைய மனிதனிடத்துல ஜெபிப்பதற்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த குடும்பம் வந்த உடனே ஊழியக்காரர் கண்களில் கண்ணீர் அப்படியே கொட்டிச்சான் பாருங்க. ஊழியக்காரர்கிட்ட அம்மா கேட்டாங்களா, ஐயா நீங்க ஜெபிக்கும் போது உங்க கண்கள்ல கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு, என்ன விஷயம்? சொன்னா ஒண்ணு இல்லம்மா, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபவாசம் இருங்க, கர்த்தரை நல்லா தேடுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. ஐயா இப்பதான் ஏன் வந்தோம், நீங்க ஜெபிக்கவே இல்லை, எங்களை பார்த்தோன்னே உங்க கண்களுக்கு கண்ணீர் ஆராய் கொட்டுகிறது, இப்போ நீ போயிட்டு வான்னு சொல்றீங்க, என்ன கர்த்தர் ஒருத்தரை சொன்னாரா, ஏதாவது பேசினாரா? சொன்னாரா, I don't know how to tell this. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, ஏதானாலும் சரி நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லுங்க சொன்னாரா. உங்க வாழ்க்கையில இந்த நாளில் இருந்து நன்மையை நீங்கள் காண போவதே இல்லை. அடுத்து உங்க குடும்பத்தில் மரணம் சம்பவிக்க போகிறது. காரணம் நிர்விசாரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெயர் தான், ஆனா உங்க வாயில் வர வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இல்லை.
வேதனையோடு நான் சொல்றேன். அப்படியே அழுதா ஊழியக்காரன். நம்ம சொன்னாங்களா, இதானா நான் இன்னும் பெருசா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இது எந்த ஊழியக்காரன் போனாலும் இதெல்லாம் படிச்ச மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்த மாதிரி இதே தான் சொல்றாங்க. உங்க வீட்டில் அடுத்தடுத்து மரணம் வரப்போகுது, நன்மை வராது, தீமை வரப்போகுது, அடுத்தடுத்து இதெல்லாம் எல்லா ஊழியக்காரரும் சொல்றான். நான் என்ன புதுசா சொல்ல போறேன்னு நினைச்சேன். சரி போய் அதை அப்படி 100 ரூபாய் காணிக்கன்னு சொல்லி போயிட்டாங்க அந்த ஊழியக்காரர். அதுக்காக சொன்னாரா, இதற்காகத்தான் நான் எழுதேன், இதற்காகத்தான் நான் எழுதேன். எத்தனையோ ஊழியக்காரர் மூலமாய் உனக்கு எச்சரிப்பை தேவன் கொடுத்தார். God given a caution and warnings, but you disobey. நீங்கள் கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய கோபம் உக்கிரமாய் பற்றி எரிகிற அக்கினியாய் இருக்கிறது. இப்பொழுது கூட கர்த்தர் உங்களை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த கடைசி மணி நேரத்தில் கூட நீங்கள் மனம் திரும்புவீர்களா என்று சொல்லி கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். அதற்காகத்தான் என்னையும் மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்தினார் என்று வேதனையோடு சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்குள்ள நிர்விசாரம், இருதய கடினம், என வாழ்க்கையில எல்லாத்தையும் கேட்டு 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 பழகி போன ஒரு வாழ்க்கை. ஏனெனில் ஒரு ஊழியக்காரனை ஜெபிக்கும் போது ஒரு நெகட்டிவ் ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டா அடுத்த ஊழியக்காரன் போயிடும். அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். You want to see the better, but நான் ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஆவியானவர் ஒருவர். நான் பேசினாலும் எந்த ஊழியக்காரன் பேசினாலும் அவங்களுக்குள்ள இருந்து பேசுகிறவர் ஒருவர் ஆவியானவர் என்பதை மறந்து போகிறார். ஒருவேளை மாற்றி சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நடக்குது. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை மாற்றிக் கொள்வார்கள், ஆனால் கர்த்தர் தம் திட்டத்தை மாற்றுவார். God able to change his plan for the future of the people. நினைவு பாருங்க, ஜனங்களுடைய நிர்விசாரம், இருதய கடினம், அந்த பட்டணம் முழுவதும் ஒரே மாதிரி இருந்துச்சு பாருங்க. இவனுக்கு அவன் சரித்தவன் அல்ல, பேசுவதும் வம்பு பண்ணுவதும் குழப்பத்தை கொண்டு வருவதும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு பாருங்க. ஆனா தேவன் தீர்மானித்தார், இந்த ஜனங்களை நான் விட்டுவிடக் கூடாது, அழித்து விட வேண்டும் என்று தேவன் என்ன செஞ்சாரு, நினைத்தார். நினைச்சு அழிச்சு விடலாம். ஆனா அப்ப கூட பாருங்க ஒரு சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்? ஜோனா, நீ நினிவேக்கு போப்பா, அந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன்னு ஒரு சொல்லு. This is a warning given by God. தேவன் சொல்றார், இந்த ஜனங்களை நான் சபித்திருக்கிறேன். இந்த ஜனங்களுடைய இருதயம் நிர்விசாரமாக இருக்கிறது. இந்த ஜனத்துடைய மனது கடினமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் பூமி இல்லாதபடி நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, இவன் நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்ன பொழுது ஜனங்கள் இருதயத்திலே ஒரு பலத்த மாற்றம் வந்தது. அவர்கள் இரத்த உடனே சாதனை காட்டார்கள். கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை அந்த தேசத்தில் இருந்து கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில ஒருவேளை சாபம் இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்கலாம், உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கலாம், உன் இருதய கடினத்தை நாம் பார்க்கலாம், மனதில் எண்ணங்கள் யோசனைகள் வேறாய் எழுதலாம். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையோடு உன்னிடத்தில் பேசுவாரானால் உன் இருதயத்தை கடினத்தை மாற்றி இடத்திலே சாம்பலிலும் கார்ந்து கர்த்தருடைய தயவை கர்த்தருடைய இரக்கத்தை கேட்டுக் கொள்ளபடியாய் அவரிடத்திலே பணிந்து பேசும்படியாய் நீ கலங்கி கர்த்தரிடத்திலே கடந்து வா. உனக்கு இரக்கம் செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திற்கு ஒரு நிலையை சொன்னார். எவ்வளவு பேருக்குள்ள இந்த மாற்றம் என்று, எவ்வளவு பேருக்குள்ள இந்த அதிசயம் நடக்கும் இன்னைக்கு. இதுதான் தேவ திட்டமாக இருந்தால் அதை ஒருவரும் மாற்ற முடியாது. இது தேவ நோக்கமாக இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றும்படியாய், உன் சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், உன் வாழ்க்கை அதிசயங்களை செய்யும்படியாய், உன் வாழ்க்கை அற்புதங்களை செய்யும்படியாய் தேவன் தீர்மானித்திருக்கிறார். தேவனுடைய தீர்மானம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புவிக்கிறோம், சபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கிறோம். ஆண்டவரே
Change your attitude. உடைய எண்ணங்களை மாற்றுங்க. உன் சூழ்நிலைகளை மாற்றுங்க. எல்லா சபையை போல இந்த சபை இல்லை. அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுகிறேன். நீ கடந்த சபையில் எப்படி இருந்து அப்படி இருக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் இங்கு உன்னை அழைத்து வந்தது என்னுடைய மகனாய் என் மகனாய் ஏற்றுக்கொள்வது, என்னுடைய ஜனமாய் என் ராஜ்யத்தினுடைய சேர்த்துக் கொள்வதற்கு தான். எப்பொழுதும் உன்னோடு இருக்கும்படிக்கு தான் நான் இந்த இடத்திற்கு அழைத்து வந்தேன். உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு, உன்னை ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு தான் இந்த இடத்திலே நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு 2.5 மணி நேரம் இந்த நேரத்தை கழித்து விட்டு செல்லலாம் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. இன்றைக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். என் வாழ்க்கையில தேவ தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இருதயத்திலே நீ முடிவெடுத்தாய் என்று சொன்னால் இனி கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போதுமானவர். மத்தேயு 24 அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பி வாசித்து பாருங்கள். 24 Matthew 24 verses 8. இவைகள் எல்லாம் என்ன சொல்றாரு? புரிஞ்சுதாங்க? புரிஞ்சுதா? ஒரு சபைக்குள்ள வரும்போது கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய வேதனை இந்த உலகத்தை பிடிக்க போகிறது. ஒரு பெரிய வேதனை தேசத்தை ஆட்கொள்ள போகிறது. என்ன செய்வது? என்ன செய்வது? யோசித்து பாருங்க. சமீபத்தில் ஒரு கத்தோலிக்க நண்பரிடத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் இத்தாலி தேசத்திலிருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருந்த உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. இனிமே நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்க, காலி இடத்தை எல்லாம் கட்டடங்களாக மாற்றி ஒரு சவுட்ரி கட்டுங்க, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வாடகைக்கு கொடுங்க, அந்த இடத்தை எல்லாம் காலியா வைக்காதீங்க, அதெல்லாம் பணமாய் மாற்றுங்க, பணம் இல்லையா ஒரு இடத்தை வித்துருங்கன்னு சொல்லி இத்தாலியிலிருந்து ரோம்ல இருந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பிசபோஸ் வந்திருக்கு பெங்களூர். அதுல ஒர்க் பண்ற ஒரு மனிதர் சொன்னார் இடத்துல, ஐயா இத்தனை காலம் நடந்த காரியத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆனால் எந்த ஆண்டிலும் இல்லாத ஒரு பெரிய வறட்சி 2014ஆம் ஆண்டு அந்த தேசத்தை பிடித்திருக்கிறது. ஜனங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கையில கொண்டு போக முடியும். ஒரு பணத்தை ஒரு சாமானம் கடையில போய் பாருங்க, ஒரு பெரிய பேக்கெட்ல பீஸா வாங்கிட்டு ஒரு கவர் எடுத்துட்டு போறோம்னா இன்னொரு பின்னா டக்கு அந்த கவர் பண்ணிட்டு ஓடிக்கணும். சாப்பிடுற உணவை சேர்ந்த பிடிக்கிட்டு போறாங்க. ஐயா ஒரு வீட்டுக்கு முன்னால ஒரு கார் நிக்குது, 3 வீரை கட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா எங்க எங்க ரோம் இத்தாலியில அவ்வளவு வருது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? உண்மையாய் கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். இன்னைக்கு அவ்வளவு பெரிய காரியம் சொல்றாரு. இப்ப ஏன் தெரியுமா? அப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்கிறாரு. ஏன் வந்தா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இந்தியா கூட வரணும் இருக்காரு. எல்லா பிஷப்ஸையும் எல்லா கோஆர்டினேட்டர்ஸையும் வர வச்சு பெரிய பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து பிலிப்பைன்ஸ் இருக்காரு. எது தெரியுமா? அந்த இடத்துக்கு ஏராளமான பணங்கள் அனுப்பிட்டாங்க. இனி நான் அனுப்ப மாட்டோம், எங்ககிட்ட பணம் இல்லை, நீங்க ஏதாவது கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு தன் நிலைமை தலைகளாய் மாறிடுச்சு. எல்லா பணம் வருஷம் வருஷம் பணம் கொடுத்துட்டே இருந்தா எங்கிருந்து வரும் பணம்? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இதனால நீங்க சொல்றாரு, இதற்காக ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுல சொன்னார், இதற்காக நீ ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் சொன்னேன், இதுக்காக நான் என்ன ஜெபம் பண்றது? இட்டாலிக்கு பணம் வரணும்னா நான் சொன்னேன், என் சபைக்கு 2 கோடி வேணும் வாங்கிறதுக்கு. சும்மா நான் சொன்னேன், நீங்க சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காக காசு கேட்கிறீங்க, நாங்க ஊழியக்காரர்களை உருவாக்குறதுக்கு பணம் கேட்டுருக்கோம். சொல்லுங்க, இந்த சபையில இருக்கிற ஒரு ஆணாகட்டும், ஒரு பெண்ணாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், they want to be a servant of God. தெரிஞ்சோ தெரியாமலோ
கர்த்தருடைய ஊழியக்காரியாய் அபிஷேகம் பண்ணுவார். எழுதி வைத்துக் கொள்ளும். என்னுடைய இந்த சபையில ஒரு மனிதர் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கிறார். அவங்க பழைய சுவாபத்தோடு இவர் அழைத்திருக்கிறாங்க. இவர் வீட்டுக்கு போனோன்னா எங்க ஒய்ஃப் இல்லையா, குழந்தைகள் இல்லையா, நீங்க மட்டும் வந்துருக்கீங்க. இல்ல வீட்டுல இந்த ப்ரேயர் டைம் நான் நீங்க போங்க, நாங்க ஜபத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இது என்னுடைய வீட்டுல ப்ரேயர் டைம் பிட்வீன் 7 and 8 o'clock 1 hour ஒரு ப்ரேயர் டைம். எங்க வீட்டுல ஜப நேரம். அதனால எங்க மனைவியை நான் கூட்டு வர முடியாது. மனைவி எல்லாம் வீட்டில் இருக்காங்க. அப்ப எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒருவேளை ரொம்ப தவிர்க்க முடியாததா இருந்தா ப்ரேயர் டைமை முன்னாடி இல்லைன்னா பின்னாடி மாத்திக்கும். அப்போ அப்படியா, என்னப்பா கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு சரி யார் ஜெபம் பண்ணுவா? ஒரு நாளைக்கு நான் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு என் மனைவி பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு என் மூத்த அம்மா பண்ணுவான், கடைசி பிள்ளை பண்ணுவா. இப்படி நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணிடுவோம். அடா கேட்கறதுக்கு ஆச்சரியமா, நீ ஜெபம் பண்ணுவியா? ஆமா. சரி இப்படி ஒரு ஜெபம் பண்ண பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இவருக்கு அவ்வளவு பழக்கமே இல்லை. கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லலாம், இந்த மனுஷனுக்கு 3 மாசமா நெஞ்சில வலி இருக்கு, இதை சொல்லுதான். ஜெபிச்சுட்டு சொல்ல, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், எந்த நோக்கத்திற்காக என்னை கொண்டு வந்தீரோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இப்படிய திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஆனா கடந்த 3 மாசமா இந்த மனுஷன் நெஞ்சில வலியோடு இருக்கிறாரு, வேதனையோடு இருக்காரு. இந்த மனுஷனுக்கு இந்த காரியத்தை சொல்ல எனக்கு உணர்த்தினீர், உமக்கு நன்றி. இந்த வியாதியில் இந்த மனுஷனை குணமாக்குங்கன்னு சொல்லி இவர் வாழ்ந்து ஜெபம் பண்றாரு. இவருக்கு தெரியாது. ஜெபம் முடிச்சோன்னா அந்த ஆளுக்கு வேர்த்து விட்டுச்சு, தலையிலிருந்து கால் வலி. அந்த அம்மா நடுங்கிட்டாவா, பிள்ளைகளா, அங்கிள் உங்களுக்கு ரெவலேஷன் கொடுத்துருக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, ஜெபம் பண்ணும்போது நான் பண்ணல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். உடனே போன் பண்ணாரு, ஐயா ஒரு அற்புதம் நடந்துச்சு, நீங்க என்ன நீங்க ஃப்ரெண்டு வீட்டு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன், சும்மா ஜெபிச்சேன், கர்த்தர் என்னை மறைத்து பேசுறார். நான் சொன்னேன், don't ever put it into down, use it in your lifetime. இந்த கிருபையை உதைத்து விடாதீங்க, எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். என்ன காரணம்? வேதம் சொல்றது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைக்கப்படாது. ஒரு குடும்பத்தோடு நீங்கள் இடைவெளிகிற பொழுது கர்த்தர் இந்த குடும்பத்துடைய தேவைகளை உங்களை மறைத்து பேசுகிறார் என்று சொன்னால், இந்த நாட்களில் தேவை அதிகமாக இருக்கிறது. ஒரு ரவிடானியால பெரிய காரியம் செய்ய முடியாது, எல்லா வீட்டுக்கும் போக முடியாது. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஊழியக்காரியை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்காய் ஓட வேண்டும், கர்த்தருக்கு கர்த்தருடைய நாமத்தை ஏற்றம் சொல்ல வேண்டும், சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாய் நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீ எவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? ஒரு வீட்டுக்குள்ள கர்த்தரை கொண்டு போறாருன்னா அந்த வீட்டுக்கு ஜெபிக்க கொண்டு போகிறார். ஒரு வீட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாருன்னா ஊழியக்காரனை கொண்டு போகிறார், ஊழியக்காரியை கொண்டு போகிறார். வீண் கதை பேசுவதற்கல்ல, கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்தாதது ஒரு பெரிய பாவம். அப்படின்னா கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்தாம வீண் வார்த்தைகளை பேசி குடும்பங்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வருவது சாபம். ஏன்னா கர்த்தர் என்ன எதற்காக அனுப்பியிருக்கிறார்? சொல்லுங்க, எதற்காக அனுப்பியிருக்கிறார்? உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அவர் சொல்றாரு, அவரை ஆசீர்வதிங்க. எவ்வளவு பேர் கை தூக்கி சொல்லுங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? we are the generation of Abraham. சொல்லலையா? இல்லையா? சரி, இல்ல விட்டுருங்க. ஈசாக்குடைய சந்ததியா? எவ்வளவு பேர்? நாம் ஈசாக்கின் சந்ததி, அதுவும் இல்லை. நாங்கள் யாக்கோபின் சந்ததி, அதுவும் இல்லை. நீ யாரு? இஸ்ரவேல் எங்க வந்துச்சு? இப்ப சொல்லுங்க, நீ யாரு? பாருங்க,
தெளிவா இல்லை. If you are a generation of Abraham, definitely those who bless you, he will bless them. Those who curse you, he will curse them. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு வந்து வராங்கன்னா அவங்க உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களா இருந்தா அவங்க ஆசீர்வாதத்தோட போவாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வந்து உன்னை சபிக்கிறவங்களா இருந்தா அவங்க சபிக்கப்பட்டவங்களா போவாங்க. நீங்க யாரும் சொல்லுங்க. அப்பா இப்பதான் ஆயிரத்து வரலாங்க. சரி, கடல் வரும்போது என் வாயும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கை போவாங்க. என் வாய் என் கூட தான் இருக்கு பிரதர். முதலையும் குரங்கும் கதை தெரியுமா? இருந்த மரத்திலேயே மாட்டி வச்சுட்டாங்க மாதிரி இருக்கக்கூடாது. உடைய வேலை சொல்றது நல்லா கவனிங்க. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? அடுத்த கேள்வி. காசெல்லாம் தர மாட்டேன். உங்க இருதயம் எங்கே இருக்கிறது? உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? Where is your treasure? சொல்லுங்க, எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. உங்க இருதயம் எங்க இருக்கு? இருதயத்தின் நிறைவினால் வாய் அப்பா. இப்ப சொல்லுங்க, நீங்க யாருடைய சன்னதி? ஆபிரகாம் சன்னதி. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு வருமா வராது? வரும். என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். உன்னை யாராவது சபிச்சா நான் அவங்களை சபிப்பேன். இப்ப தெளிவா இருங்க. The curse receive more emphasis than the blessings. ஒரு ஆசீர்வாதத்தை விட ஒரு சாபம் சுதந்திரிக்கிற காரியம் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, ஜீவனாலே நேற்று வேத பாடம், ஜீவனாலே ஆசீர்வாதமும் சாபத்தினாலே மரணமும் உண்டாகிறது. சொன்னா இல்லையா? இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தா ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நேற்று எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள போறது, எப்படி சாபம் எப்படி வரும், அதை எப்படி மேற்கொள்வது, ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அதைத்தான் நேற்று வேத படமாட்டேன். இனிமேல் நேற்று பைபிள் ஸ்டடிக்கு வராதவங்க ஆசீர்வாதத்தை குறித்து நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. சொல்லி கொடுத்துட்டேன். நீ எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில் அந்த கிரியை நடந்துச்சுன்னு தெரியும். How many of you received yesterday's blessings? எவ்வளவு பேர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நேற்று? This is what the God's gifts given by people. இல்லையா? ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். என்ன சொன்னாரு? உனக்கு முன்னால நன்மையும் தீமையும் வைக்கிறேன், உனக்கு முன்னால ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இந்த இருள் இருக்கு, பகல் இருக்கு, எப்படி நடக்க வேண்டும் நீ தீர்மானம் பண்ணு. You should decide. The both are in front of you. இவைகள் இரண்டும் உனக்கு முன்னால இருக்கு. எதை வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம் எடுத்துக்கோ, சாபம் வேணுமா சாபத்தை எடுத்துக்கோ. இதுதான் வைக்கிறீர்கள். நீ பல நேரங்களில் பிரசங்கிகள் சொல்லுகிற காரியம் ஆதி சபைகள்ல குழப்பங்கள் நிறைய இருந்துச்சு. ஒன்னொன்னுக்கும் ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்டாரு, ஐயா உங்க சபையில முக்காடு போடுவீங்களான்னு கேட்டார். யார கேட்குறீங்க அப்படின்னு. இல்ல இல்ல சபைகள்ல பெண்கள் முக்காடு போடுவாங்களா? சிலர் போடுவாங்க. முடி நல்லா வளரணும்னா முக்காடு போடுவாங்க. சீக்கிரம் உழுந்து மொட்டையா இருக்கணும்னா போட மாட்டாங்க. அது அவங்களை பொறுத்துள்ளது. நகை போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு அது அவங்ககிட்ட இருக்கிற காசை பொறுத்து. ஒன்னொன்னா கேட்டுட்டு வந்தார். கலர் புடவை கட்டுவாங்களா வெள்ளை புடவை கட்டுவாங்களா?
அது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க ஒரு படம் நம்ம அந்த என்ன படம் கட்டி கேட்க முடியுமா? அது அவங்கள தான் கேட்கணும். கடைசி கேட்டார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? அது அந்த கேள்வி நான் எனக்கே புரியல. ஆராதிக்கிற தேவன் யாருன்னா சொன்னாங்க, நீங்க இயேசுவை கும்பிடுறவங்களா, இல்ல பிதாவை கும்பிடுறவங்களா, இல்ல வெறும் ஆவியை மட்டும் கும்பிடுறவங்களா, இல்ல அதோட சேர்ந்து எல்லாத்தையும் கும்பிடுறவங்களா? அது ஒன்னே ஒண்ணு சொன்னேன், ஒன்றான மெய்தேவன். திரியேகமும் அவர் ஒருவருக்குள்ள இருக்கு. பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான், பரிசுத்த ஆவியும் அவர்தான், சகலமும் அவரால், அவர் மூலமாய், அவர் அன்றி வரல, அவர்தான் தேவன் சொன்னார். இந்த உபதேசத்தை இதுவரை யாருமே சொல்லலை. இந்த உபதேசத்தை யாருமே சொல்லலை. அப்போ கிறிஸ்துவை நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நான் கிறிஸ்துவுக்குன்னு தனியா ஒரு இடம் இல்லை. 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எங்களுக்கு பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவி வேறன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? ஒரு சாபம் என்பது ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் உங்களை அதிகமான பாதிப்பை கொண்டு வருவது என்னன்னா சாபம். அப்ப நீங்க ஒரு தேவனுடைய சபையில நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், எதை எதிர்பார்த்து வரீங்க? எதை தேடி வரீங்க? ஒரு சபைக்குள்ள வரும்போது எதை தேடி வருகிறோம் இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய எண்ணங்கள். இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை என்று சொல்லும் போது கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் the discipline. God discipline the people. பாதி சபைகள்ல சபையில பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னாரு. ஏன் ஒரு கேள்வியா வச்சிருக்கிறோம்? என்ன பேசக்கூடாதா? எதை பேசக்கூடாது? ஆதி சபைகள்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. 25 Matthew 25 என்னோட கூட சேர்த்து கொள்ளுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 வாசிப்பாங்க. Faith and works. வாசி. மத்தேயு 25 அன்றியும் மனுஷகுமாரன் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். The difference between the sheep and goats. பொதுவா என்ன சொல்றோம்? ஆடுகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா பைபிள் என்ன இருக்கு? செம்மறியாடு, வெள்ளாடு ரெண்டா காண்கிறார். இதுக்கு ஏற்க வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் தெரியுமா? உங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சபை முடிஞ்சு போகும்போது என்னங்க கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவரு கேட்பாரு, ஏமா வெள்ளாடா செம்மறியாடா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தோலை உடிச்சு தொங்க விட்டுருக்கான். அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு? தோலை உடிச்சு தொங்க விட்டுருக்கான். என்னன்னு தெரியும்? சொல்லுங்க, என்னன்னு தெரியும்? தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருந்துச்சு ஒரு காலத்துல. எப்படின்னா செம்மறி ஆடு சாப்பிட மாட்டாங்க அந்த ஊர்ல. தமிழ்நாட்டில் செம்மறி ஆடு சாப்பிட மாட்டாங்க. அது கறி வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும்னு ஒரு எண்ணம். தெரியாது. என்ன பண்ணுவாங்க? வெள்ளாடு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அது நல்ல கீரை வகைகள் எல்லாம் கொடுத்து அதை வளர்ப்பாங்க. அதை வெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எல்லாமே வெள்ளாட்டையே வெட்டணும்னா அது எங்க போகுது? அவ்வளோ ஆட்டுக்கு எங்க போகுது? அதனால 4 ஆடு வெட்டினா 2 ஆடு அதை வெட்டிடுவாங்க. வெட்டி தொங்க விட்டுருவாங்க லைனா. ஆனா ஜனங்கள் போனோம்னா அது வெள்ளாட செம்மறியாட எப்படி தெரியும்னா வாழை விட்டுருப்பான். அப்படியே அந்த வாழை பிடிச்சு பார்த்தா வெள்ளாடான்னு தெரியும். அந்த வெள்ளாட்டு வாழை ஒரு மாதிரி இருக்கும், செம்மறியாடு வாழை ஒரு மாதிரி இருக்கும். அந்த வாழை தொங்க விட்டுருப்பான். இந்த கடைக்காரன் என்ன செய்வான்? இந்த வெள்ளாட்டை முதல்ல வெட்டி ஒரு ஆட்டை காலி பண்ணிட்டு அந்த வால் எடுத்து செம்மறி ஆடோட விட்டு வச்சு, ஆடு செம்மறி ஆடு, அதோட வாழை வெள்ளாட்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதா? புரியலையா? அது போல நம்ம எல்லா தோல் உரிக்கப்பட்டவங்க பேர் என்ன? பிலீவர்ஸ். We all are believers. ஆனா இங்கேயும் செம்மறி ஆடு வெள்ளாடு இருக்கா? சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க இருக்காங்க, விசுவாசியாதவங்க இருக்காங்க, நன்மையே பெறவங்க இருக்காங்க, நன்மையை விட்டுட்டு தீமை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க.
நாங்களும் ஜெபம் பண்ணோம், நாங்களும் 1ஆம் தேதி வந்தோம், எங்களுக்கும் ஜெபம் பண்ணாரு. ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரல? ஏன் எங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யல? ஏன் எங்க வாழ்க்கையில நன்மை வரல? ஏன் எங்க வாழ்க்கையில அபிஷேகம் வரல? ஏன் எங்க வாழ்க்கையில கர்த்தரை பயன்படுத்தல? அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய அழைத்தார், கர்த்தருடைய தெரிந்து கொண்டார். ஆனால் நீ வெள்ளாடா செம்மறியாடா? அதுக்கு 2 இடம் இருக்கு. வலது பக்கத்துல ஒரு கூட்டம், இடது பக்கத்துல ஒரு கூட்டம். கிறிஸ்து யார் பார்த்து சொல்றாரு? புரியுதா? நீ எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். You should decide where I should. அவருடைய வலது வாரிசுக்கு இருக்க வேண்டுமா, இடது வாரிசுக்கு இருக்க வேண்டுமா? கர்த்தர் எங்களை அழைத்த விதம், கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம், இந்த இடத்திலே கர்த்தர் எங்களை உருவாக்குகிற விதம், கர்த்தருக்குள்ள நாங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்றால் கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் எதை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை. இங்கே the faith works, the connection between faith and works. விசுவாசமும் விசுவாசத்தோடு சேர்ந்த கிரியையும். நீ சபைக்கு வந்துட்டீங்க. By faith you are enter into the church. But how you should work? எப்படி கிரியை செய்ய போறோம்? That is very important. ஏன்னா பல நேரங்கள்ல விசுவாசிக்கிறோம், நாங்க விசுவாசத்தை நாங்க ரைட். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். The faith without work is dead. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எப்படிப்பட்ட நன்மைகள் எதிர்பார்க்கிறீங்க? எப்படிப்பட்ட கிரியைகள் உண்டாகும் நினைக்கிறீங்க? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. என்ன சொல்றாரு? Jesus promised blessings and rewards to those who live according with God's will. என்ன சொல்றாரு? யாரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு? Faith and works. நீங்க விசுவாசிக்கலாம், ஆனா கிரியை செய்யணும். இப்போ ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்க்க வருகிறார். ஓகே, கானானிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க? இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? அவர் சொல்றாரு, the amazing faith, வெளியரங்கமான விசுவாசம். அது கிரீக் டேர்ம்ஸ் வெளியரங்கமான விசுவாசம். அது கிரியை. விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது கிரியை செய்யாது. உனக்குள்ள இருந்து வெளியே வந்தாதான் அது கிரியை. faith and action னு சொல்லுவாங்க இல்லையா? பல நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு என்ன கேட்கிறார்? அப்ப இங்க சொல்லும்போது the God Jesus promised blessing and reward to those who live in accord with God's will. நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. Matthew chapter 5 verses 3 to 12 எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உயர படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போ God's reward, blessing and reward. Blessing என்னது? Blessing என்ன? ரிவார்டு என்ன? உங்களுக்கு போன வாரம் எடுத்தேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன? வீடு வாங்கணும் ஆசீர்வாதம், கார் வாங்கணும் ஆசீர்வாதம், பிள்ளை படிச்சு வேலைக்கு வந்துட்டா ஆசீர்வாதம். நினைக்கவே நினைக்காது. ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய 24 வகையான கிரியைகளில் ஒன்றுதான் ஆசீர்வாதம். 24 kinds of work in the Lord. அது ஒன்று ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் உன்னை அழுகி பெருக பண்ணும். ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் உன்னை நிலைத்திருக்க பண்ணும். ஆசீர்வாதம் கிறிஸ்துவோடு உன்னை இணைத்து நடத்தும். ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு உன்னை பிரயோஜனப்படுத்தும். மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்துவது, மற்றவர்களுக்கு உன்னை காண்பிப்பது கர்த்தர் உன்னை அளித்த ஆசீர்வாதம். இப்படி 24 கிரியைகள் நம்ம பார்க்கிறோம் ஆசீர்வாதத்துல. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்கிற ஒரு எண்ணமே தவறான ஒரு எண்ணமா இருக்கு. இங்கே blessing and reward. Reward என்ன? கர்த்தருடைய
நீ கீழ்ப்படிந்து இவைகளின் படியெல்லாம் நீ செஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனோ அவனை கர்த்தர் ரிவார்டு கொடுக்கிறார். God wants to reward them, those who are in blessings. இல்லையா? இப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இந்த கிரியைகள் எல்லாம் நீங்க செஞ்சாதான் எல்லா வழிகளுக்குள்ளும் கர்த்தரால நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி, இந்த நன்மைகள் எல்லாம் எப்படி, இந்த கிருபை எல்லாம் எப்படி, இந்த இரக்கம் எப்படி, இந்த தயவு எப்படி, இந்த மேன்மை எப்படி, இந்த மகத்துவம் எப்படின்னு சொன்னா we should be analyze, we should analyze how the blessings enter into our life, how the blessing enter into my family, how the blessings into my entire work I committed to God. இவைகளை நீங்கள் சுதந்திரிக்கும், இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். அதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, முக்கியமான ஒரு காரியம் சொன்னேன். Consequently, righteousness is required of those who want to enter the kingdom of God. தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன? ராஜ்யம். ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இடைவிடாத நீதி. இடைவிடாத நீதி. You should not give the gap in prayer life. You should not have that in between. We communicate continually, we continue into His presence. அவருடைய தயவுல ஒரு ஊழியக்காரர் பல வருஷங்கள் தூங்கவே இல்லை. பல வருஷம் தூங்கல. ராத்திரியான என்ன செய்வாரா? தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்வார். தூங்காம அவர். அப்போ அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, என்ன நாளுக்கு நாள் அவருடைய முகம் மாறிட்டே போகுது, நாளுக்கு நாளுடைய நடவடிக்கை மாறிக்கொண்டே போகுது, என்ன விஷயம்? அப்ப அந்த ஊழியர்களுடைய குடும்பத்தை சொன்னா ராத்திரியெல்லாம் அவர் தூங்குறது இல்லை. என்ன பண்ணுவார்? தூங்காம என்னமோ பேசிட்டே இருப்பார், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார், ஏதாவது செஞ்சுட்டு இருப்பார், ஏதோ ஒரு கிரியை நடந்துகிட்டு இருக்கும். கேட்டுட்டே அப்போ ஒரு நாள் நீங்க அவன்கிட்டே கேளுங்க, என்ன பண்றாரு அவன்கிட்டே கேளுங்க. ஒரு நாள் அந்த ரிலேட்டிவ்ஸ் கேட்டாங்க, ஐயா ராத்திரில நீங்க என்ன பண்ணுவீங்க? சொன்னா ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது கண் விழித்து ஜெபிக்கிற பொழுது நான் என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை மாத்திரமல்ல, நான் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவ்வளோ பேரையும் காத்துக்கொள்படியா ஜெபிக்கிறேன். அப்போ ஒரு முறை சொன்னாரா, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி உங்க மகன் தூங்கும் போது நீ எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க, அந்த பையன் மட்டும் உங்க சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்தான். நீங்க அவனை கட்டில நடுவுல போட்டுட்டு நீங்களும் மனைவி படுத்துக்கிட்டீங்க, இந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கான். திடீர்னு கையில உங்க பேக்கெட்ல இருந்து ஒரு காசு நாணயம் கீழே விழுந்துருச்சு. அந்த பையன் விளையாடிட்டு எடுத்து வாயில போட்டான். அது உங்களுக்கும் தெரியாது, உங்க மனைவிக்கு தெரியாது. அந்த பிள்ளை வாந்தி எடுத்து அந்த காசு வெளியே கொடுத்துச்சு தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னாங்க, அந்த பிள்ளைக்காக சொல்லி என்று சொன்னார். இதுதான் முடியும். ஊழியக்காரன் தூங்கா முடிச்சிருக்கானா சாபம் அல்ல. ஊழியக்காரன் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்றானா உனக்கு ஒருவேளை போர் அடிக்கலாம். ஊழியக்காரன் 2 மணி நேரம் பேசுறான், 2 மணி நேரம் பேசுறான்னா எனக்கும் 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண தெரியும், கதை சொல்ல தெரியும், உங்களுக்கு சிரிக்க வைக்க தெரியும். உங்க வாழ்க்கை சிரிப்பா சிரிக்க வரணும். வேதனையோடு பிரசங்கம் பண்ணி கொண்டு வேதனைமா இந்த சபையிலிருந்து ஒருவரும் வெட்கப்படக்கூடாது, ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. இன்னைக்கு தேவன் வரும், கிறிஸ்து வருவாரானால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிறந்த குழந்தையும் சேர்ந்து வரணும். அதுதான் என்னுடைய பாவம். ஒரு சபையை வளர்க்க வேண்டும் என்றால் பல திட்டங்கள் இருக்கு. ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி திரும்ப 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 போட்டோவை ஃபாரின் அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா பணம் வந்துட்டே இருக்கும். சபையை கட்டலாம், ஊழியக்காரன் நிறைய காசு மகளை வச்சுக்கணும் நிறைய. பட் இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் 1 ரூபாய் கூட வெளியிருந்து வரல, வெளியிருந்து வரல. சபை எப்படி நடக்குது? விசுவாசத்தினால. சபை எப்படி நடக்குது? அவர் கொடுத்த அழைப்பினால. சபை எப்படி நடக்குது? அவரை தெரிந்து கொண்டார் ஊழியக்காரன். சபை நடந்துருக்கு. யாரை நம்பியும் சபை இல்லை.
புரிந்து கொள்ளுங்க. சபைக்குள்ள வரணும், உனக்குள்ள முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம், எனக்குள்ள இருக்கிற பயம், உன்னை எப்படியாவது ராஜ்யத்துல சேர்க்க வேண்டும் என்கிற பயம், அந்த பயம் உனக்குள்ள இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்து வருவாரானால் எவ்வளவு பேர் அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவீங்க யோசிச்சு பாருங்க. நான் பண்ண பிரசங்கத்தை ரிப்பீட் பண்ண முடியுமா உங்களால? How many of you can repeat this message? நான் பைபிள் முடிவு திரும்பி ஆரம்பத்துல சொன்னேன், எங்க இருந்து ஆரம்பிச்சேன், எந்த ரசங்களை சொன்னேன், எந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரசங்கத்தை நான் உனக்காக பண்ணல, என் ஆத்துமாவுக்காக பண்ணுகிறேன். ஒரு பட்டணத்துல பயங்கர நிர்விசாரமான ஜனங்கள் இருந்தாங்க. சபைக்கு வரமாட்டாங்க. சபைக்கு வந்தாலும் வசனத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆராதிக்கும் போது ஆராதிக்க மாட்டாங்க. சங்கீதம் படிக்கும் போது பைபிள் கையில் வைக்க மாட்டாங்க. சபையில இல்ல, டிஃபரண்ட் வேர்ல்டு. அப்ப ஊழியக்காரனுக்கு பயம் வந்துடுச்சு. ஆண்டவரே, இந்த மாதிரி ஆத்மாவுக்காக ஊழியக்காரனா வச்சிருக்கீங்க. அந்த ஆள் யோசிச்சு 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 பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த ஆள் இதுக்கே அப்நார்மல் பர்சன், மென்டல் ஆயிட்டான். திடீர்னு ராத்திரி எந்திரிச்சு நடுரோட போய் கத்துவான், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். சபையிலே நீ நிர்விசாரமா இருக்காதே, கர்த்தருடைய வார்த்தையை கேளு அப்படின்னு கத்துவார். ஜனங்கள்லாம் நடந்தான் லூஸ் ஆயிட்டான். கொண்டு போய் கட்டி ஊசியில போட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து இதால எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றாங்க, முடியல. திரும்பி அப்படியே சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. உடனே இந்த சர்ச் எல்லாம் ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஆளுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணாங்க. சர்ச்சில் வேற பாஸ்டர் வந்துட்டார். இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, சர்ச்சில் உட்காருவாரு. இந்த ஆளுக்கு மனநிலை சரி, அதனால ஜனங்க வேற யாரும் கண்டுக்கல, வெளியே தொட்டிட்டாங்க. திருத்தருமா ஓடுவார், திருத்தருமா ஓடுவார், சட்டையை பிடிச்சுப்பாரு, கத்துவார். அப்போ ஒரு நாள் அந்த பட்டணத்துக்கு சில வெளிநாட்டுல இருந்து மிஷினரிகள் வந்தாங்க. மிஷினரிகள் வந்து மிஷினரிக்கு பார்த்தோன்னு சொன்னாங்க, ஒரு மனுஷன் பைத்தியம் பிடித்தவன் தன்னை காயப்படுத்துவான், இல்ல மற்றவங்களை காயப்படுத்துவான், இல்ல ஏதாவது நம்ப முடியாத காரியங்களை செய்வான், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஆனா இவனை நான் கவனிக்கிறேன், சுவிசேஷத்தை குறித்து மாத்திரம் இவன் வாயை திறந்து ஓடிக்கிட்டே இருக்கான். பாருங்க, இந்த மனுஷனுக்குள்ள பைத்தியம் இல்ல, இது வேற ஒரு கிரியை நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மிஷனரி கண்டுபிடிச்சிட்டார். இவர் ஓடி கத்திக்கிட்டே ஓடினார், கத்திக்கிட்டே ஓடுவார். ஒரு நாள் மிஷனரி இவர் வர இடத்தை பார்த்து கரெக்டா கையை பிடிச்சிட்டாங்க. இல்லையா, அந்த ஆளுமே மேல கேள்வி பண்ணார். மிஷனரி பார்த்தார், உங்களுக்கு என்ன வேணும் கேட்டார். உனக்கு என்ன வேணும், ஏன் விளக்கு தெரியல, உனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, ஆனா உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு. இயேசுவுக்காக மடியணும், இயேசுவுக்காய் வாழணும், இயேசுவுக்காய் ஜீவிக்கணும்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அது எனக்கு தெரியுது. ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி கட்டியே தெரியல? அவனே ஒன்று சொன்னான், என்னை யாரும் பைத்தியம் பண்ணிடக்கூடாதுக்காக நான் நானே பைத்தியக்காரன். சொல்லுங்க பாருங்க, 2 மணி நேரம், அதாவது அரை மணி நேரம் வர்ஷிப், 2 மணி நேரம் பிரசங்கம் அந்த சபையில. நாளைக்கு நீங்க நினைக்க கூடாது பாஸ்டர் லூஸ் நினைக்க கூடாது. நீ சொல்றதுக்குள்ள நானே லூஸ் ஆயிடுறேன். யாருக்காக? நீங்க யாரும் என்னை பைத்தியம் பண்ணிடக்கூடாது. டோன்ட் திங்க் ஐ எம் a fool. 2 மணி நேரம் பிரசங்கம் பண்றது உனக்காக இல்லை, என் ஆத்மாவுக்காக, என் ஜீவனுக்காக. இன்னைக்கு நான் மரித்தாலும் அவருடைய ராஜ்யத்துல சேர்வேன் என்ற நிச்சயத்துக்காக. மற்றவங்க they never take initiate. மற்றவங்களுக்கு அந்த பாரம், ஆத்மா பாரம் இருக்க. சபைக்கு வரையா, வா, உட்காரியா, உட்கார். எனக்கு பலமுறை ஜனங்க சொல்லியிருக்காங்க, ஐயா சத்தியம் சொல்றதுக்கு முன்னாடி, பிரசனத்துக்கு முன்னாடி காணிக்கை எடுத்துருங்க. ஏன் பிரசனத்துக்கு முன்னாடி காணிக்கை எடுக்கணும்? இல்ல பிரசனம் முடிச்சோன்னு சரி அவசரமா போகணும்னு போயிடுவாங்க, அவங்க காணிக்கை விழுதாது. நான் உடனே என்ன சொன்னேன், காணிக்கைக்காக பிரசனம் பண்ண முடியாது. நான் உடனே பார்த்து பிரசனம் பண்ண முடியாது. எனக்காக, என் ஆத்மாவுக்காக நான் பிரசனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பிரசனம் 4 பேர் இந்த இடத்துல ஒரு உண்மையான உத்தமமான ஊழியக்காரனை கர்த்தர் எழுதுவாரானால், கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணுவாரானால், என் ஊழியம், என் பிரசனம் வீணாகி போகாததினால நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
உனக்குள்ள இந்த பிரசன்னம் கிரியை செய்ய வேண்டுமானால் நீ தேவனுக்கு பயப்பட. உன் இருதயத்துல இந்த இடம் ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். 2-3 பேர் நாமத்தில் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க தேவன் வாசம் பண்ணுகிறார் என்கிற எண்ணம் உனக்குள் இருந்தால் இந்த இடம் தேவன் பரிசுத்தமான இடம் என்று இருதயத்தில் தீர்மானித்தாயானால் மனுஷனுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயப்படு. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் முன்னால உட்கார்ந்து ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னாங்க, நான் வழக்கமான இடத்துல உட்கார்றேன். அந்த இடத்துல பிள்ளைகள், பெற்றோர்களும் பிள்ளைகளை பெற்றோருக்கு கொஞ்சுவதும் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்துல பேசுவதும் என் காதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பாஸ்டர், I want to come and sit with you. Please come away. You are not hindrances for others, but hindrance for the church. ஏன்னா இங்க சபைக்கு வர்றவங்க எவ்வளவு தூரத்திலிருந்து வராங்க தெரியுமா? பஸ்ஸுக்கு காசு இல்லாம, ஆட்டோக்கு காசு இல்லாம, சில நேரங்களில் காணிக்கை கூட காசு இருக்காம இங்க வருவாங்க. அவங்க வர நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் ஒரு நாள் இந்த செய்தி மூலமாக என் வாழ்க்கையை மாற்றுவார். என்னை கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார். நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். ஏன்னா முதலாவது எனக்கு சில காரியங்கள் புரியல. ஆவியானவர் இந்த 1ஆம் தேதி சொன்ன காரியம் தெரியுமா? இந்த இடத்துல வாலிப பிள்ளைகளை நான் ஊழியக்காரியை அபிஷேகம் பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார். ஆனா எனக்கு சில காரியம் தெரியல. வாலிபர்கள் என்று சொன்ன போது நேற்று கூட நான் பார்த்தேன், many of the youngsters are absent for the Bible study. Many of them absent for the Bible study. அப்போ வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? அவன் எப்படி ஊழியக்காரியை மாற்றுவார்? நீ சொல்லுங்க, என் வீட்டை நான் ஃபேனை தொடச்சு வீடெல்லாம் கழுவி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி என்னுடைய அப்பா அம்மா ட்ரெஸ் எல்லாம் நாளை போடுற ட்ரெஸ் எல்லாம் டைம் பண்ணி வச்சுருந்த பாஸ்டர் அப்படின்னா நீ ஊழியக்காரன் ஆகிட்டேன். நேற்று என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு வாலிப சகோதரன் நேற்று வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்கே வேத பாடம் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டில்? உன் மனசாட்சி உனக்குள்ள இருக்குமானால் தேவனோடு பேசணும். உன் மனசாட்சியோடைய தேவ ஆவியோடு பேசணும். If you neglect the Bible study, you cannot be a servant of God. நீ தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நின்று நான் பிரசங்கம் பண்றேன்னு சொன்னா தேவன் வானத்திலிருந்து கொடுத்த கிருபை அல்ல. 23 ஆண்டுகள் தேவனுடைய சமூகத்தில் நின்ற ஒரு கடினமான உச்சம். எனக்குள்ளே அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிற அபிஷேகம். இந்த இடத்துல நிற்கும் போதுதான் தெரியும், முகங்களை பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியும். இங்க நின்று பாருங்க, ஜனங்களுடைய அசைவு அப்படியே தெரியும், யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். இவ்வளவு வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணும்போது கூட இவங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இல்லையே. கர்த்தரை மாற்றணும், என்னை வழி நடத்தணும், என்னை அபிஷேகிக்கணும், என்னை உயர்த்தணும், என்னை ஊழியக்காரியா மாற்றணும், அந்த தாகம் வரணும், அந்த ஏக்கம் வரணும், அந்த எண்ணங்கள் வரணும். அதுதான் உன்னை கர்த்தருக்காக நிலைநிற்கப்படும். 24 ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. அது என்ன சொல்றாரு பாருங்க. 24:1. தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டளைகளை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அதாவது some believe the chapter 24, the pattern to the return of Christ at the end of the history. ஏன்னா 24ஆம் அதிகாரம் அப்படின்னா உங்களுக்குள்ள மனசுல ஒரு காரியம் வரணும். மனசுல என்ன காரியம் வரும்? உங்க மனசுல 24ஆம் அதிகாரம் என்ன வரும் சொல்றாரு? Jesus predicts the future events. Jesus predicts future events. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருப்பதற்கு காரணம், முதல் காரணம் பிரசங்கத்தை எழுதுகிற பழக்கம் எனக்குள்ள. ஐ ரைட் டவுன். நீ யார் இருந்தாலும் சரி, நீ யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஐ டேக் தி நோட்ஸ். கடந்த நாள் ரமேஷ் பேசினார், இன்னைக்கு ஒரு பிரசங்கம் மைண்ட்ல இருக்கு, அப்படியே சொல்றேன், என்ன பண்ணாலும் சொல்றேன். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் பிரசங்கிப்பதை கேட்கிறது தான் நல்ல ஊழியக்காரன். அவன் ஊழியக்காரன் வர முடியும்.
If you want to be a servant of God, you should listen what the people are preaching. Don't mark it. அவங்க சரியா பேசுறாங்களா, தப்பா பேசுறாங்களா, குறையா பேசுறாங்களா, நிறைய பேர். That is not the point of view. First of all, you should listen and take a note of it. இந்த டேட்ல, இந்த நாளில, இந்த ஆராதனையில, இந்த ஊழியக்காரன் இந்த பிரசங்கத்தை பண்ணினார். அதுதான் வாழ்க்கையுடைய முதல் படி. The first step. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரன் எவ்வளவு பேருக்கு ஆசை? கையெழுத்தும் பாருங்களே, என்னை ஊற்றி அபிஷேகம் பண்ணேன். ஊழியக்காரன் ஐயோங்களா, முதல் காரியம் சொல்றேன், மற்றவங்க பிரசங்கிக்கிறது கேட்கிறது. நீ பெரிய பிரசங்கியா இருக்கலாம். நேற்று கூட ரமேஷ் தம்பிகிட்ட பேசுங்க, தம்பி நீங்க ஒரு டைம் கொடுங்க, அந்த டைம்ல நீங்க அடுத்த பிரசங்கத்துக்கு ரெடி ஆகிடுங்க. அவர் சொன்னாரு, ஒரு நாள் முன்னால சொல்லுங்க பிரசங்கிக்க ரெடியா இருக்கிறேன். பைபிள் காலேஜில் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இயர்ல இப்பதான் வந்து நடந்துகிட்டு இருக்கிற, ஃபர்ஸ்ட் இயர்ல போயிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன், அடுத்த மெசேஜ் நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க பிரசங்கியா வந்ததுக்கு என்ன காரணம், என்ன காரியம் கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவாரு, I carefully listen the message what you given the people of God. மற்றவங்க பேசுறத கவனிக்கிறவன் தான் மற்றவங்க பேச முடியும். You are not able to listen what I am preaching, you cannot be a good preacher. இதுல இன்னொரு ட்ரெண்ட் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல எனக்கு வந்திருக்கிற நிறைய காரியங்கள் 2015 ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த 31ஆம் தேதி ராத்திரி ஒரு ஆன்லைன் பேர் போயிருந்தோம், புது வருஷ ஆராதனை போயிருந்தோம், அங்க அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, உன் மகளை நான் ஊழியக்காரியாய் அபிஷேகம் பண்ணுவேன், அவளுக்கு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுவாள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். யாரு? ஊழியக்காரர் அந்த பெண்ணுக்கு தலையில கை வச்சு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சா, 1ஆம் தேதி காலையில வாங்கம்மா ஜோம் பண்ணான்னு பாயை போட்டு உட்கார்ந்த உடனே இந்த பெண் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து திடீர்னு பொண்ணு அப்படின்னு இந்த பேய் தான் திடீர்னு சொன்னா எல்லாம் பார்த்தாங்க. 31ஆம் தேதி ராத்திரி 1 மணிக்கு நடந்த விஷயம், 2 மணிக்கு நடந்த விஷயம். காலையில் 9 மணிக்கு இந்த பொண்ணை கையை காலம் ஆசிட்டு ஒரு மாற்றமான பண்ணோட அவர் அப்படி எல்லாம் கண்ண முடிக்காம வந்துருச்சு. அப்பா கடையில் கேட்டுச்சு, மகனே நீ பயப்படாதே, பிரார்த்தனை ஆரம்பிச்சிருச்சு. உன் வேலையை நான் மாற்றி கொடுப்பேன், நீ புதிய வேலை நான் கொடுப்பேன், உனக்கு புதிய அபிஷேகத்தை கொடுப்பேன், உனக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், புதிய பலத்தை கொடுப்பேன், புதிய சமாதானத்தை கொடுப்பேன், நீ எதை குறித்தும் கலங்காதே. 2015ஆம் ஆண்டு அமோகமான ஆசீர்வாதங்களால் நான் நீ பரிவ பண்ணுவேன் சொல்லிட்டு அடுத்தது அந்த அம்மாட்ட போய், மகளே நீ பயப்படாதே, தங்கச்சிக்கு தம்பிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சான். உடனே இவங்க, ஐயோ என் பிள்ளை மேல தீர்க்க தரிசனத்தின் ஆவி வந்து புந்துருச்சு. தீர்க்க தரிசனங்கிறது ஆவி இல்ல, தீர்க்க தரிசனங்கிறது வரும். ப்ளீஸ் நோட் தி பாயிண்ட். எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆவி உள்ள போகுதோ வரங்கள் செயல்படும், ஆவி செயல்படாது. புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்னாச்சு, அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அது என்னோட மகளுக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி வந்துருச்சு, அவன் இப்போ சொன்னாலும் தீர்க்க தரிசனம் சொல்ற பாஸ்டர், இந்த 1ஆம் தேதியே 4 தடவை சொல்லிட்டான். சரி, முதல்ல எங்க நடந்துச்சு, நான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம், அவர் தலையில வச்சு எங்க வீட்டுக்காரருக்கு, எனக்கு, என்னுடைய 2வது பிள்ளைக்கு, பையனுக்கு எல்லாம் சொல்லிட்டார். சரி, அடுத்து என்ன நடந்துச்சு, பக்கத்துல இருந்து கேக் கொண்டு வந்தாங்க. இது அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து அந்த அவி இன்னும் போல. உடனே என்னாச்சுமா, என்ன ஆச்சு பாப்பா, என்னாச்சு, ஐயோ நீ ஏன் கேட்கறமா, நேற்று ராத்திரி பாஸ்டர் ப்ராஃபஸி பண்ணாரு, உடனே ஆவி இறங்கிடுச்சு, இப்போ இவளுக்கெல்லாம் சொல்லிட்டா நீயும் ஜெபம் பண்ணிக்க, அந்த பொண்ணு முக்காடு போட்டு போனாலும் அந்த பொண்ணு வச்சாங்க, நீ கலந்தாதே உனக்கு கல்யாணம் ஆகிடும், இந்த வருஷம் 2015 உனக்கு கல்யாணம் ஆகும், நீ போ. அந்த அம்மா போயிட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு, மம்மி உனக்கு தெரியுமா இவ மேல ஆவி வந்துருச்சு, வரும்போதெல்லாம் ப்ராமிஸ் பண்றாங்க. அந்த குடும்பமே பயத்தோட வந்து பண்ணாங்க. 3ஆவது ரெவலேஷன், ரைட். 4வது சாயங்காலம் வந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் முடிஞ்சிச்சா. 2ஆம் தேதி விட்டு என்கிட்ட போன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கு. அப்படியாம்மா, சரி. நான் கேட்டேன், தீர்க்க தரிசனத்தின் ஆவி வந்துருச்சு, உங்க பொண்ணு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்றான்னு சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு வேண்டியது ஒரே ஒண்ணுதான்,
உனக்கு உன் பொண்ணுக்குள்ள தீர்க்கதரிசி ஆவி இருக்குல்ல, தீர்க்கதரிசி தானே. எனக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன, காலை எத்தனை மணிக்கு உன் பொண்ணு எந்திரிச்சாங்க? வழக்கம் போல 10 மணிக்கு பிரஷை எடுத்துட்டு பல்ல விளக்கிட்டு போயிட்டு மூஞ்சியை கழுவிட்டு காஃபி வாங்கிட்டு உட்கார்ந்து ஊதி ஊதி இவ்வளவு டம்ளர்ல ஊதி 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 குடிச்சிட்டு காலையிலேயே சன் டிவி பார்த்துட்டு இருந்தா பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சன் டிவி விட்டுருங்க. அடுத்தது திட்டிகிட்டே இருந்தேன். எதுக்கு வந்து சாப்பிட்டு போ சனியே திட்டிகிட்டே இருந்தேன் நான். அது உட்கார்ந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் மத்தியானம் சாப்பாடு செய்ய வேண்டாமா, சீக்கிரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னோட அவசர அவசரமா 4 இட்லியை போட்டு தின்னுட்டு போயிட்டு நான் ஜோம் பண்றப்பான்னு போயிட்டு படுத்து போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்கு. 4 இட்லி சாப்பிட்ட களைப்பு கண்டிப்பா உண்ட களைப்பு தொண்டலுக்கு உண்டுங்கிற மாதிரி 4 இட்லியை சாப்பிட்டு தூங்கிடுச்சு. அப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்துச்சு? சாப்பாடு ஆன உடனே 2 மணிக்கு எழுப்பினேன். அதை சாப்பிட்டு போய் திரும்பியும் படுத்துச்சு. அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து திரும்பி அந்த டிவி சீரியல் வந்து உட்காந்துச்சு. 10 மணி வரைக்கும் பார்த்துருச்சு. அவங்க அப்பா தான் வந்தோடனே ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணோம். திரும்பியும் தீர்க்கதரிசி ஆவி வந்துருச்சு. ஃபேமிலி ப்ரேயர். அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துட்டு பேசாம ரவி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க. ரவி ஃபோன் பண்ணுமா, இவர் தீர்க்கதரிசி சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கா, எனக்கு பயமா இருக்குது, இது எங்க போய் முடியுமா தெரியல. அப்பா சொல்றாரு, ஜெபிக்க மாட்டேங்கிறா, பைபிள் படிக்க மாட்டேங்கிறா, எந்திரிக்கிறா 10 மணிக்கு 11 மணிக்கு 11 அழைக்கிட்டு இவ்வளவு பெரிய டம்ளர் டீ காஃபி குடிச்சிட்டு இது எங்க போய் என்ன ஆகினே தெரியல. அப்பா சொல்றது, பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க. எவனோ தலையில கை வச்சு தலையை எடுத்துட்டான். போனேன். அது சொல்லிச்சு, பாஸ்டர் எனக்கு ஒரு தேவன் கொடுத்த கிருபை இருந்துச்சு. வாயிலே உட்காரு, என் தலையில கை வைக்க கூடாது. அப்புறம் பாருங்க போய் தலையில கைய வச்சேன். முற்று நான் போயிருக்கேன். என்ன ஆவியது? என்ன ஆவி? நம்ம போற வரைக்கும் தீர்க்கதரிசி, போன பிறகு வெறும் அரிசி. பேசுற சொல்லுங்க, நீங்க உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னா he should meditate the word of God every time. ஜனங்களோட பேசலாம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். but at the same time your spirit alone communicate with the Holy Spirit. உடைய ஆவி தேவ ஆவியோடு இணைந்து கொண்டே இருக்கும். நீ பேசிட்டே இருக்க, நீ இங்க பேசிட்டு இருக்க, ஆனா உடைய மைண்ட் is connected to some other area. Your mind is going to be diverted. Your body is there. Your eyes are, your ears are listening what the people are telling. நீ பேசுறவரை கேளுங்க, அவங்க ஆமான்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியல. they are not connected with you. நீ சொல்றது கேட்கிறவங்க மட்டும் இருப்பாங்க, ஆனா அவங்க மனசு முழுவதும் வேற இடத்துல இருக்கும். ஆவியனோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க். ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஊழியக்காரன் அப்படின்னா இந்த கூட்டம் இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாருடைய இருதயத்தையும் சென்று அடையும்படியான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறவரே அல்லாமல் அவ்வூழியக்காரன். நான் ஏதோ கொண்டு வந்த பிரசங்கத்தை அங்க பண்ண பிரசங்கத்தை இங்கேயும், இங்க பண்ண பிரசங்கத்தை அங்கேயும், அங்க பண்ண பிரசங்கத்தை அங்கேயும் பண்றதால தீர்க்கதரிசன ஆவி. நீ காலையில் தேவன் உன்னோடு பேசின காரியம் என்ன? என் பிரசங்கத்தை குறித்து நீ கேட்கணும்னா நீங்க வந்து பார்க்கலாம். சண்டே 18/1/2015 மேத்யூ 24:1 என்று எழுதி வச்சிருக்காங்க பக்கத்துல. பேஜ் நம்பர் 1627 அங்க எழுதி வச்சிருக்காங்க. அது சில கோட் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கிருந்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கிருந்து தான் பண்ணுவேன். இதனுடைய கனெக்ஷன் வேர்ட் எங்க இருக்கு எனக்கு தெரியும். ஒரு சின்ன மார்க் பண்ணுவேன். அது எங்க இருக்கு? உபாகமம் 27:1 தொடங்கி உபாகமம் 27:1 வரை இருக்கு. அதே உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க, இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். உபாகமம் 33:1 எடுத்து பாருங்க, அதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். உபாகமம் 30:1 பார்க்கலாம், 33:1 பார்க்கலாம். இதெல்லாம் ஒரே லைன்ல ஸ்டார்ட் பண்ணி. This all one section. Don't think that I'm blurring something here. No. Absolutely God given this message to you all. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த செய்தி சேருமானால் கர்த்தர் உன்னை ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் கர்த்தர் உன்னை
அபிஷேகமாக இருக்கிறார். இதை மாத்திரம் மறந்து விடாது. ஆமென். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். blessings 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39ஆவது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது 38 39 நீங்க பார்க்கும்போது that is the conclusion message. 24:1 தொடங்கி நம்ம செய்தி எடுத்துட்டு போறோம். இதோட கன்க்ளூஷன் எங்க இருக்கு அப்படின்னா 23 38 39 பாருங்க. Now look your house in abundant of desolate. இருக்கா? அது என்ன இருக்காது? Your house is abundant and desolate. Now God would withdraw His presence from the temple. தேவன் என்ன செய்றாரா? If you are not listening, if you are not concentrated on the message, if you are not gossip, if you are not towards this message, your mind is not here, your heart is not here, your thought is not here, but God will desolate, take away His presence from the temple. உன் இருதயத்திலிருந்து அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்து விடுவார். வாசித்து பாருங்க. 24 23 38 வாசிங்க சீக்கிரம். உங்கள் வீடு உங்க வீடு உங்களுக்கு என்ன ஆகும்? எப்போ எப்போ? if you're not listening carefully, if you're not listening carefully, the house will be desolate. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. I withdraw my presence. ஒரே வார்த்தை என்ன சொல்றாரு? உனக்குள்ள இருக்கிற என் ஆவியை நான் திரும்ப எடுத்து விடுவேன். திரும்ப எடுத்து விடுவேன். ஏன் எடுத்து விடுவார்? 39 சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதனைக்கப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் பாருங்க. blessing on the one who comes in the name of the Lord. For I tell you this, you will never see me again until you say. Until you say, you never see it. ஏன்னா பல 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 காரியங்களை நீங்க ஆலோசிக்கிற பொழுது பல பல காரியங்களை கேட்கும் போது நீங்க எடுத்து பாருங்க. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம், book of Ezekiel chapter 10 18 to 19 வாசிங்க. Ezekiel 11 22 and 23, Matthew chapter 1 23. Both the temple and Jerusalem would be destroyed. Some manuscripts do not include and desolate. ஏன்னா இன்னைக்கு நீ நினைக்கிற மேன்மை, நீ நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எடுக்கப்படும். God withdraw the spirit which is in you. It never respects the word of God. இல்லையா? தேவாலயத்தில் they given importance for various things, but Holy Spirit insists Christ to desolate the presence of God from the house. இல்லையா? சபையிலிருந்து தேவனுடைய வல்லமை எடுக்கப்படும். நீ நிர்விசாரமாக இருந்தால் உன் வீட்டிலிருந்து தேவனுடைய ஆவி எடுக்கப்படும். உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவி எடுக்கப்படும். ஏன்? நிர்விசாரம், disobedience. அது அடுத்த காரியம் என்ன சொல்ற? 39 the blessing on the one who comes in the name of the Lord. Psalms 118 verse 26. This is possibly the prediction of the end time conversion of the nation of Israel to the Messiah. கடைசி காலத்தினுடைய கன்வர்ஷன். ஏன்னா வேதத்தை பாருங்க, முந்தினோர் எல்லாம் பிந்தினோராய் மாறுவாங்க. முந்தினோர் எல்லாம் பிந்தினோராய் மாறிடுவாங்க. ஏன் முந்தினோர்லாம் பிந்தினோர் மாறிடுவாங்க? காரணம் என்ன தெரியுமா?
அவர்களுக்குள்ள இருக்கிற மேட்டிமை, அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை. நேற்று ஒரு காரியம் சொன்னேன், சரண்டர்னு சொன்னேன். What is the meaning of surrender? What is the meaning of surrender? What you should surrender? The pride and power. You should surrender the pride and power. இன்னைக்கு வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு கொடுக்க, உனக்கு செய்ய நினைக்கிற காரியம் ஏராளம். அது உன் இருதயத்தின் படிதான் கர்த்தர் செய்வார். உன் மனதின் யோசனைப்படி செய்வார். நீ எதிர்பார்க்கிறதான் அவன் செய்வார். அப்படி எழுதி போகும். Thank you, Lord. Jesus. அப்படியே நம்ம கொடுத்து போகிறோம். Thank you, Lord. இப்ப இந்த நேரத்தில் அவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் பட்சமாக இருக்கிறது. Your heart should be towards God. Thank you, Lord. Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. Jesus. இத்தனை நேரம் நீங்கள் கேட்ட சத்தியம், நீங்கள் கேட்ட வார்த்தை உன் இருதயத்தில் ஒரு கிரியை செய்ய வேண்டாமா? இவ்வளவு நேரம், almost 2 hours, God revealed His plan of salvation into your life. If you are able to repeat, be able to tell the same, you will be blessed. The church is not an exhibition. The church is not a circus. The church is not a cinema theater. The church is house of God. தேவனுடைய சபை. இன்றைக்கு உன் இருதயத்தில் நிர்விசாரம் காணப்படுமானால், பயம் அற்று போகுமானால், வல்லமை இறங்க போகிறது, இடத்துல இறங்க போகிறது. Thank you, Lord. Lord, you send your spirit right now. You send your spirit right now. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். எலியா செபித்த பொழுது அவருடைய வழியை கட்டுடைய அக்கினி பட்சித்தது போல இந்த நேரத்தில் என் பிள்ளைகள் ஏழுகிற எல்லா வழிகளையும் தேவ ஆவியானவர் பட்சிக்கட்டும். வாயை திறந்து பேசு, வாயை திறந்து அவருக்கு துதி சொல். அவரை துதி, அவரை துதி, அவரை துதி, அவரை துதி. Glorious God, glorious God. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். Don't lose your grace of God today. There's a great plan is going to be implemented in your life today. உன் வாழ்க்கையில எந்த குறை இருந்ததோ, எந்த தடை இருந்ததோ, எந்த ஆசீர்வாதம் குறைந்ததோ, எந்த நன்மை கிடைக்கவில்லையோ, அதை இப்பொழுது தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு
நீ செய்ததற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.